नमस्ते। वाक्य निर्माण अதாவது सेंटेंस मेकिंग। क्या आप किसी भाषा को सीखने चाहेंगे? क्या क्याना என்னன்னு அர்த்தம். ஆனால் இந்த இடத்துல வந்து கொஸ்டின் மார்க் வரும்போது எப்போவுமே நம்ம வந்து முன்னால் கியா போட்டுக்குவோம். ஆப்னா நீங்கள், கிசி பாஷாக்கோ எந்த மொழியையாவது அல்லது ஏதாவது ஒரு மொழியை, சீக்னே கற்க, சாகேங்கே விரும்புகிறீர்களா? आप कब हिंदी किताबें छापेंगे? ஆப்னா நீங்கள், கப்னா எப்பொழுது, ஹிந்தி கிதாபேங் ஹிந்தி புத்தகங்கள், சாப்பேங்கே அச்சிடுவீர்கள். ஆப் கப் நீங்கள் எப்பொழுது, பாகுக்கே பாக்னா தோட்டம், தோட்டத்துடைய அல்லது தோட்டத்தில் உள்ள, ஜஹ்ரீலே அப்படின்னா விஷம், ஜஹ்ரீல்னா விஷம்னு அர்த்தம். ஜஹ்ரீலே பௌதோங்கோ விஷச்செடிகளை, சீனேங்கே பிடுங்குவீர்கள். ஆப் கிஸ் வக்த் வக்துனா சமைப்போ அப்படின்னு அர்த்தம், நேரம்னு அர்த்தம். ஆப்னா நீங்கள், கிஸ்னா எந்த, வக்த் சமயத்தில், பிஞ்சிடே கே பிஞ்சிடேன்னா கூண்டுன்னு அர்த்தம். சிடியோங்கோ சிடியான பறவைகள், பறவைகளை, சிடியாவோங்கோ அப்படின்னா பறவைகளை, சுடாயேங்கே விடுவிப்பீர்கள். ஆப் சாம்புக்கோ சூயேங்கே ஆப்னா நீங்கள் பாம்பை, சாம்புக்கோனா பாம்பை, சுயேங்கே தீண்டுவீர்களா? ஆப் ஜெயில் சே நீங்கள், ஜெயில்னா சிறைன்னு அர்த்தம், சிறையில் இருந்து, கப்னா எப்பொழுது, ஹமீம் எங்களை, சோடேங்கே விடுவீர்கள். ஆப் ஹி ஹமாரே கர்கோபி ஜான்ச்சேங்கே ஆப் ஹி நீங்கள் தான், ஹமாரே கர்கோபி அப்படின்னா எங்களுடைய வீட்டையும், ஜான்ச்சேங்கே சோதிப்பீர்களா? ஆப் கிஸ்கே சாத் கே சாத்துனா உடன் அப்படின்னு அர்த்தம். கிஸ்கே சாத் யாருடன், கனடா ஜாயேங்கே கனடாவிற்கு செல்வீர்கள். நெக்ஸ்ட்டு வே வந்தால் எப்படி முடிக்கணும்னு பாருங்கள். வே ஜானேங்கே कि हिंदी पढ़ना आसान है. ஹிந்தி படுனா ஆசான் ஹை அப்படின்னா ஹிந்தி படிப்பது எளிது. ஆசான்னா ஈஸின்னு அர்த்தம், பட்னான்னா படித்தல். ஜானேங்கேன்னா அவருக்கு தெரியுமா, ஹிந்தி படிப்பது